ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல். கோவில்களில் கொடுக்குற சர்க்கரை பொங்கல் மாதிரியே வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய்யை காய வச்சுக்கோங்க. நெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வாசனை வர ஆரம்பித்ததும் 1 கப் பச்சரிசியை இப்போ நாம் அதில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுதீயில் வச்சு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அரிசியும் பாசிப்பருப்பும் ஆறட்டும். அடுத்து இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் காஞ்ச திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சை வறுபட்டதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுத்ததுக்கப்புறம் அதே நெய்யில் ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து நாம் அரிசியும் பருப்பையும் ஒரு முறை நல்லா கழுவிட்டு இப்போ நாம் குக்கரில் வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புது அரிசியாக இருந்தால் 4 கப் தண்ணி போதும். அதுவே பழைய பச்சரிசியாக இருந்தால் 5 கப் தண்ணி தேவைப்படும். உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 4லேருந்து 5 கப் வரைக்கும் சரியாக இருக்கும். ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதம் வேகிறதுக்குள்ளே நாம் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெல்லம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட்டால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லத்தோட 1 கப் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. பாகும் நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கர்லேருந்து ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் வேக வச்ச சாதத்தை லேசாக மசிச்சுக்கலாம். ரொம்பவும் மசிச்சிடாதீங்க. கொஞ்சம் அரிசி தெரியணும், அப்போ தான் பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நாம் மசிச்சாச்சு. அடுத்து கரைச்சி வச்ச வெல்லத்தை நாம் இப்போ சாதத்தில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுப்பை சிறுதீயில் வச்சு நாம் கொஞ்ச நேரம் வேக வைக்கும்போது பொங்கல் நல்லா சுருங்கி வந்துடும், தண்ணியெல்லாம் குறைஞ்சிடும். அதே மாதிரி பொங்கலோட கலரும் இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல் ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக ஜாதிக்காய் பொடி, அப்புறம் ஒரு கடுகு அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இதுதான் கோவிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி பொங்கல் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சை பருப்பை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, கோவில்களில் கொடுக்குற மாதிரி கற்பூர நெய் வாசனையோட நமக்கு சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.